தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 25வது வாக்கியம். அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அப்போ தெய்வத்தோடைய வெளிப்படுத்துதல் யாருக்கு கிடைக்கும்? குழந்தைகள். அப்படி சொல்லுகின்ற பொழுது குழந்தை மனநிலை உள்ளவர்கள், அப்படி என்றால் இறைவனை நம்பி வாழ்கிறவர்கள், சார்ந்து வாழ்கிறவர்கள். நாம் பார்க்கின்றோம், குழந்தைகள் எல்லாம் பெற்றோரை சார்ந்து இருப்பார்கள். ஆனால் பெரியவர்கள் தங்களே எங்களால் எல்லாம் செய்ய முடியும், நாங்கள் எல்லாம் தனியாக செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் போய் கொண்டிருப்பார்கள். அவர்கள் யாரையும் சார மாட்டார்கள். ஆனால் இங்கேயோ குழந்தையோ என்ன இருந்தாலும் சரி, தங்கள் பெற்றவர்களை சார்ந்திருப்பார்கள். ஒரு சிறு காரியம் இருந்தாலும் சரி, பெற்றோரை சார்ந்துதான் போவார்கள். உதாரணம், ஒரு குழந்தை கீழே விழுந்தது என்றால் அதால் எழ முடியும், ஆனால் எழாது, அழுது கொண்டே இருக்கும். எதற்காக? அம்மா வந்து என்னை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். அப்படி என்றால் சார்ந்து வாழ்கின்ற ஒரு மனநிலை. அதே மாதிரி யாரெல்லாம் தெய்வத்தை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வெளிப்படுத்துதலும் கிடைக்கும். அப்புறம் நீயும் நானும் தெய்வத்தை சார்ந்து நாம் வாழ வேண்டும். அப்போ குழந்தைகள் என்று சொல்கின்ற பொழுது பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், சார்ந்து வாழ்கிறவர்கள். அப்படி என்றால் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த மனநிலையில் வாழ்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தெய்வ கிருபையை பெறுவார்கள். அதில் எந்த சந்தேகம் இல்லை. எப்பொழுது அவர்கள் இறைவனை சார்ந்து வாழ்கின்ற பொழுது சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீ எனக்கு தந்த கிருபைகள், நீ எனக்கு தந்த அதிகாரம், நீ எனக்கு தந்த எல்லாவற்றையுமே இதோ நான் எனக்கு அகங்காரத்தோடு நான் எடுத்துக்கொள்கின்றேனா, அல்லது நீ எனக்கு தந்த தானங்கள் என்று நினைத்து கொண்டு அதுக்கேற்றபடி நான் செயல்படுகின்றேனா? என்மேல் இரக்கம் வையும் ஆண்டவரே. ஒருவேளை அகங்காரத்தோடு நான் செயல்பட்டேன் என்றால் இந்த சமயத்தில் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். மாறாக குழந்தை மனநிலையோடு எல்லாம் நீ தந்த தானங்கள் என்று உணர்ந்து நான் செயல்பட எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். இறைவனையே சார்ந்து நாம் செயல்படுவோம். மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.